சார் இப்போ ஃப்ளெக்ஸி டெஸ்க் அண்ட் ஈஜாரி அதோட முக்கியத்துவம் என்ன சார்? ஃப்ளெக்ஸி டெஸ்க்னா இப்போ சாதாரணமாக துபாயில் ஒரு ஆஃபீஸு ஒரு ரூமு 10x10 வேணும்னா அட்லீஸ்ட் 30,000 திரகம் 40,000 திரகம் வாடகை வருஷத்துக்கு. ஸோ அதை முதல்ல வர்றவங்க அது ஒரு பெரிய மூலதனம். அவங்களுக்கு அந்த பணத்தை நம்ம 40,000 50,000 அதுக்கு ரெண்ட்டுக்காக கொடுக்கணும். இப்போ அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, இலகுவாகிடுச்சு. ஓகே, ஒரு ப்ரெமிசஸில் 5 டெஸ்கில் நீ யூஸ் பண்ணிக்க. உனக்கு ஒரு 15,000, அவருக்கு ஒரு 15,000, இன்னொருத்தவருக்கு ஒரு 15,000. இந்த ஒரு ரூமில் 4 கம்பெனி ஸ்பில்ட் பண்ணி 15,000. அப்போ உங்களுடைய சுமை குறையுது. இதான் ஃப்ளெக்ஸி டெஸ்க். அதுக்கு ஒரு ஈஜாரி கொடுப்பாங்க. இந்த கம்பெனி இங்கே இருக்குது, இந்த டெஸ்க்கு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த டெஸ்க்கு 6ஆம் நம்பர் டெஸ்க்குன்னா 6ஆம் நம்பர் டெஸ்க்கு தான் உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது. எது காலியாகுதோ அங்கே உட்காந்து நீங்கள் லேப்டாப்பை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஃப்ளெக்ஸி டெஸ்க்கு. கேபின் இருக்குது 25,000. ஒரு கேபின், சின்ன கேபின், ஒரு டேபிள், ஒரு இது இருக்கும், அது கேபின். அதுக்கு ஒரு 20 to 25,000 இயர்லி. 40,000-50,000 கொடுத்து நீங்கள் ஒரு ஆஃபீஸை தொடங்கி எடுத்த எடுப்புலையே இந்த குளத்தினுடைய ஆழம் என்னன்னு தெரியாமல் காலை விட்டுறக்கூடாது. இல்லை, படிப்படியாக இறங்கணும். அதுக்கு தான் கவர்மெண்ட். நீ வா, உன் காசை கொண்டு வா, இப்படி வா. நீ நல்லா ஸ்ட்ராங்கான உடனே நல்ல பெரிய ஆஃபீஸ் எடுத்துக்க, கார் வாங்கிக்க, வீடு வாங்கிக்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரோம். அப்படிங்கிறது தான் துபாயினுடைய